Hello friends, welcome to Virat's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சாபுதானா உப்புமா எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இது என்னோட மெத்தட்ல ட்ரை பண்ணியிருக்கேன் फ्रेंड्स. ஈஸியா 5 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். இது நீங்க ஜவ்வரிசி மட்டும் ஊற வெச்சா போதும். வாங்க இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி உப்புமா செய்யறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ராத்திரியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆவியில வேக விட போறேன். பாருங்க நல்லா வந்து ஆல்ரெடி ஊறி இருக்கு. இப்போ நான் வந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் வந்து இத ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நான் வந்து வேக வைக்க போறேன். இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 10 மினிட்ஸ் வேக வச்சோனே நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துரும். அதுக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி வதக்கிறது அப்படினு பார்க்கலாம். பாருங்க ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்க பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். அடுப்புல பாண்லி போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகா 1 ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, இப்போ கடுகு எல்லாம் நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து தோசை மிளகா பொடி வச்சுருக்கேன், அதாவது இட்லி பொடி. இப்போ நான் வந்து அதுதான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் பருப்பெல்லாம் வறுத்து அரைக்கிறோம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஜவ்வரிசி மட்டும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சூப்பரான டிஃபன் ஈஸியாக சீக்கிரமாக 10 மினிட்ஸில் பண்ணி எடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி உங்ககிட்ட இட்லி பொடி இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் பொடி பண்ணி அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஜவ்வரிசி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா விராட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.